ஞானச்சாரலை விரும்பி கேட்டு சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நண்பர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். இது உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதை பலருக்கும் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்தால் இந்த கருத்துக்கள் பலருக்கும் சென்றடைய உதவியாக இருக்கும். நன்றி. வேளம் இளைஞனாகிய எல்லாம் அல்ல ஸ்ரீ கழுகாசபமூர்த்தி பெருமானுடைய திருவுருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரலில் அரிதான பல இகலோக வாழ்வு செய்திகளையும் இறைவனுடைய நிர்வாக இரகசியங்களையும் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன். இந்த மானிட வாழ்வில் ஒரு மனிதனுக்கு இன்பமும் துன்பமும் அவனிடத்திலிருந்தும் வருகிறது, புறத்தே இருந்தும் வருகிறது. கண்ணுக்கு தெரியாமலும் பலவிதமான இன்ப துன்பங்கள் வருகிறது. மானிட வாழ்வு முன்னதாகவே தீர்மானிக்கப்பட்டு கருவிலே முடிவு செய்யப்பட்டு நவக்கிரகங்களுடைய வாயிலாக இந்த மனிதனுடைய உடம்பிலே ஊடுருவி மனதை பற்றி இவனுடைய செயல், சொல், எண்ணங்கள் இவற்றின் மூலமாக புறத்தே உள்ள பல விஷயங்களை இயங்கச் செய்து அதன் மூலமாக இந்த மனிதன் இன்ப துன்பங்களை அடைகிறான். ஒரு மனிதன் நல்ல நெறியிலேயே நடந்து சென்று கொண்டிருந்தாலும் பிணி என்பது அந்த மனிதனுடைய உடம்பிலேயே தோன்றி அவனுக்கு துன்பத்தை தருகிறது. பொருளாதார நெருக்கடி என்பதும் மனிதனுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் வறுமையால் துன்பத்தை அடைகிறான். இளம் வயதிலேயே ஊனமான உடல்களை பெற்று துன்பத்தை அடைகிறவர்களும் இருக்கிறார்கள். அங்கங்கள் குறைபாடுடைய குழந்தைகளை பெற்று துன்பத்தை அனுபவிக்கிறவர்கள் கணக்கில்லாமல் இருக்கிறார்கள். வேண்டிய உற்றார் உறவினர், தாய் தந்தை அல்லது நெருங்கிய உறவினர்கள் என்று பலரையும் இளம் வயதில், நடுத்தர வயதில் அகாலமாக இழந்து வருந்துகிறவர்களும் இருக்கிறார்கள். அரச தண்டனையால், காவல் நீதிமன்றம் போன்றவைகளால் தண்டனைகளை பெற்று துன்பத்தை அனுபவிப்பவர்கள் என்று இவையெல்லாம் நமக்கு ஓரளவு ஏன் இந்த துன்பம் வருகிறது என்ற விடையோடு வருகிற துன்பங்கள். பிறவியிலே வருகிற துன்பங்களுக்கு நம்மால் விடை காண முடியவில்லை. இதைத் தவிர மனிதனுக்கு துன்பங்கள் என்பது இறை நிர்வாகத்தில் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் பலவிதமான சக்திகளால் இன்ப துன்பங்கள் ஏற்படுகிறது. அந்த இன்ப துன்பங்கள் நவக்கிரகங்களுடைய வாயிலாக மட்டுமே வரும் விதமாக இறைவன் அமைத்திருக்கிறார். எந்த நன்மையும் எந்த தீமையும் இறைவனுடைய நிர்வாக கணக்கிற்கு உள்ளே வராமல், இறைவனுக்கு தெரியாமல், இறைவனுடைய நிர்வாகிகளுடைய கண்காணிப்புக்கு தப்பி தனியே எங்கிருந்தோ மனிதர்களுக்கு இன்பமோ துன்பமோ ஒருபோதும் வருவதில்லை. இதுதான் இறைவனுடைய நிர்வாகத்தில் என்றும் மாறாத சட்டம். பலருக்கு பல சிந்தனைகள் இருக்கிறது. மாந்திரிகத்தால் வருகிற துன்பங்கள், கண்ணுக்கு தெரியாத பல தேவதா சக்திகள் மூலம் வருகிற துன்பங்கள், இவையெல்லாம் இறைவனுக்கு போட்டியாக எங்கிருந்தோ நமக்கு வருகிறது
ஒரு மாந்திரீகன் இறைவனுக்கு போட்டியாக செயல்படுகிறான் என்ற ஒரு கருத்து பலரிடமும் இருக்கிறது. அதுபோலவே கண்ணுக்கு தெரியாத பல தேவதைகளை இறைவனுடைய நிர்வாகத்திற்கு தப்பி நாம் வசியம் செய்து விடலாம், அதன் மூலம் பல வேலைகளை செய்யலாம் என்ற ஒரு தவறான எண்ணங்களும் பலரிடம் இருக்கிறது. அவனன்றி ஓர் அணுவும் அசையாது என்று முன்னோர்கள் கூறினார்கள். அணுவே அசையாது என்றால் இவ்வளவு பெரிய வேலைகள் இறைவனுடைய நிர்வாகத்திற்கு மேலாகவோ அல்லது இறைவனுடைய நிர்வாகத்தை மீறியோ எந்த மனிதனாலும் எந்த தேவதைகளாலும் எந்த விதமான கணங்களாலும் ஒருபோதும் யாருக்கும் செய்துவிட முடியாது. அனைத்துமே ஊழ்வினையின்படிதான் வருகிறதே தவிர தனியே எங்கிருந்தோ முளைத்து வருகிறது என்ற பலருடைய தவறான எண்ணங்கள் இறைவனுடைய நிர்வாகத்தை அறியாமல் ஏற்படுகிற அந்த ஒரு அறியாமை மயக்கம், இதை நன்றாக தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். இதன் வேறுபாடுகள் தெரியாமல் மனிதர்கள் இவர் நன்றாக இறை வழிபாடு செய்கிறார், எங்கள் குடும்பம் மிக நன்றாக தெய்வ நம்பிக்கையுடைய குடும்பம், அப்படியிருந்தும் எங்களுக்கு இந்த துன்பங்கள் எல்லாம் வருகிறது, இது என்ன என்று தெரியவில்லை என்று மனம் வருந்துபவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இவையெல்லாம் முந்திய நம்முடைய செயல்களின் விளைவாக இறைவன்தான் கண்ணுக்கு தெரிந்த விதத்திலும் கண்ணுக்கு தெரியாத விதத்திலும் இந்த இன்ப துன்பங்களை அனுபவிக்கும்படி நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயித்திருக்கிறார். இவைகள் அனைத்தும் நவகோள்கள் வழியாகவே வருகிறது. யக்ஷர்களால் வருகிற துன்பமானாலும் யக்ஷணிகளால் வருகிற துன்பமானாலும் பூத பிரேத பைசாசங்களால் வருகிற துன்பங்களானாலும் முனிகணங்கள் பிரம்மராட்சச கணங்கள் என்று கணக்கில்லாத கணங்கள் விண்வெளியில் இருக்கிறது. இதில் எந்த விதத்தில் வந்தாலும் அவை அனைத்துமே இறை நிர்வாகத்திற்கு உட்பட்டு இறைவனுடைய அனுமதியின் பேரில்தான் செயல்பட முடியும். அது தவிர நாம் மனிதர்களுக்கே பெயர் வைத்து கொண்டது மனிதர்கள்தான். பலரும் பல காலங்களிலும் இவர்களுக்கு கணக்கில்லாத ஐயப்பாடுகள் சகல துறைகளிலும் இருக்கிறது. அதிலும் இந்த ஆன்மீகம் சார்ந்த துறைகளில் எண்ணிலடங்காத சந்தேகங்கள் மனிதர்களை ஆட்கொள்ளுகிறது. அப்படி இவர்கள் ஐயா யட்சணி அல்லது ஐயா தேவதைகள், அந்த தேவதை இந்த தேவதை என்று இப்படி பல விதங்களில் கேள்விகள் கேட்டவர்கள் உண்டு. போது நான் சொல்லுவேன், ஐயா, மனிதனுக்கு பெயர் வைத்ததே ஒரு மனிதன். விலங்குகள் பறவைகளுக்கு பெயர் வைத்ததும் மனிதன். விலங்கு பறவைகளுக்கு தனக்கு ஒரு பெயர் இருக்கிறது என்பதே தெரியாது. ஒரு புலி இருக்கிறது என்றால் அதற்கு புலி என்று நாம் பெயர் வைத்திருக்கிறோம். அதற்குத்தான் ஒரு புலி என்ற உணர்வு இம்மியளவும் இருக்காது. மனிதர்களாகிய நமக்கு பிரித்தறியும் ஆறாவது அறிவு, மனம் சிறப்பாக செயல்படுகிற காரணத்தால் என்னுடைய பெயர் இது என்று நாம் புரிந்து கொள்கிறோம். ஒரு நிலைக்கு பிறகு, அதுவும் இளம் வயதில் தெரியாது. ஒரு நிலையில் வயது மூப்பால் நினைவு மறதி தடுமாற்றம் வந்தால் அப்பொழுதும் தன் பெயரே கூட தான் மறந்து போகும் நிலை, தான் பிறந்த தேதிகள் அனைத்தையும் மறந்து போகும் ஒரு உன்மத்த நிலைக்கு மனிதன் ஆளாகிறான். மனநிலை தடுமாறி போனால் தன்னுடைய நாம ரூபங்களை இழந்து விடுகிறான். அதனால் இவையெல்லாம் ஒரு அடையாளமாக சுட்டி காட்ட வேண்டும் என்பதற்காக ஏற்பட்ட பெயர்கள் மனிதர்களால் முன்னோர்களால் சூட்டப்பட்டது. அது காரண பெயராகவும் இருக்கலாம், அல்லது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தக்கவாறு அது ஏற்பட்ட பெயராகவும் இருக்கலாம். ஒன்றை சுட்டி சொல்வதற்காக அதனுடைய குணாதிசயங்களை வைத்து பல பெயர்களை மனிதர்கள்தான் ஏற்படுத்தி இருக்கிறார்கள்.
பேய் என்று சொன்னால் அந்த பேய்க்கு தனக்கு பேய் என்று ஒரு பெயர் இருப்பது அந்த பேய்க்கு தெரியாது. தனதா யக்ஷினி என்று மனிதர்கள் வைத்திருப்பார்கள். அந்த யக்ஷினிக்கு நமக்கு இப்படி ஒரு பெயர் இருக்கிறது என்று அந்த யக்ஷனியால் அறிய முடியாது. யக்ஷகணங்கள் என்று தனியாக இருக்கிறது. அதுவும் மனிதர்கள் வைத்ததுதான். தன்னைத்தானே நித்திரையில் அறிய முடியாமல் தன்னுடைய நாம ரூபங்களை மறந்து போகிற மனிதன் இவனுடைய அறியாமையை எண்ணி சில நேரங்களில் பெருவியப்பு ஏற்படுவது வழக்கம். என்றால் எல்லாம் தெரிந்தது போல பலருடைய எண்ணங்கள் இருக்கிறது. அவருடைய கேள்விகளும் இருக்கிறது. நித்திரைதான் வந்தபோது நினைத்திடும் நினைப்பு எங்கே, புத்திரர் தாமும் எங்கே, புணர்ந்திடும் மனைவி எங்கே, பத்திர பூஜை எங்கே, பல தொழில் செய்வதெங்கே, சிற்பர நாகைநாதர் செயல்தனை அறிவாய் நெஞ்சே என்று ஞானிகள் இதற்கு பாடல்களில் விளக்கம் தருகிறார்கள். நித்திரை என்ற ஒன்று வந்துவிட்டால் இந்த நினைப்பு மரப்பே மாறிப்போகிறது. இதுவரை உண்மையாக இருந்தது அனைத்தும் பொய்யாக வேறு ஒரு உலகம் நமக்கு காட்டப்படுகிறது. புத்திரர், மனைவி, மக்கள் என்று எதுவுமே நினைவில் இருக்காது. தான் யார் என்பதும் தன்னுடைய பெயர் நாம ரூபங்களும் மறந்து போகும். பத்திர பூஜைகள் எங்கே, பல தொழில் செய்வதெங்கே, நாம் என்னென்ன தொழில் செய்கிறோம், வரவென்ன செலவென்ன, நம்முடைய சொத்து சுகங்கள் என்ன, நாம் என்னென்ன பூஜைகளை செய்தோம் என்று எந்த உணர்வுகளும் இருக்காது. இப்படி வைத்திருக்கிற சிற்பரத்தில் விளங்குகிற இந்த நாகைநாதர், அந்த நாகநாதனாகிய சிவபெருமானுடைய செயல்தனை அறிவாய் நெஞ்சே என்று தன்னுடைய நெஞ்சுக்கு விளக்கமாக மனிதர்களுக்கு சொல்லப்பட்ட பாடல். இப்படி தன்னுடைய வாழ்விலே தினந்தோறும் தன்னை மறந்து விடுகிற மனிதன் இறைவனுடைய நிர்வாகத்தில் இருக்கிற அனந்த கோடி விஷயங்களினுடைய அனைத்து இரகசியங்களையும் ஒரு அரை மணி 1 மணி நேரத்தில் அறிந்து விடலாம் என்று எண்ணி கேள்விகள் கேட்பவர்கள் அதிகம். அது வேறு வழியில்லாமல் அவர்களுக்கு அந்த நேரத்தில் ஏதாவது சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்துவதை தவிர இவையெல்லாம் நெடுங்காலம் பாடமாக கேட்டு பல அடிப்படை விஷயங்களை சொல்லி புரிய வைக்க வேண்டிய செய்திகளை இவர்கள் ஒரு அறியாமை நிலையின் விளிம்பில் இருந்து கொண்டு ஆழமான செய்திகளை ஒரு 5 நிமிடங்களில் அறிந்துவிட வேண்டும் என்று எண்ணம் கொள்ளுகிறார்கள். இது முறைப்படி பாடமாக கற்று வர வேண்டும். அது நெடுங்காலம் ஆன பிறகுதான் இந்த இறை நிர்வாக ரகசியங்கள் எல்லாம் தெரியும். அவ்வாறு இருக்கும்போது இந்த கணங்கள் முதலியவைகள் பலவிதமான பெயர்களோடு வைத்திருப்பதெல்லாம் மனிதன். இறைவன் அவற்றை வேறு வேறு உடம்பிலும் வேறு வேறு சக்தி அளவுகளிலும் நிர்வாகத்திற்கு பயன்படுத்துகிறார். அவைகள் வாழ்கின்றன. வாழ்கின்ற ஒரு அந்த சக்தியை மண்ணில் வாழ்கின்றவர்களுக்கு இன்ப துன்பங்களை வழங்குவதற்காக இறைவன் அந்த ஒரு சக்தியையும் வைத்திருக்கிறார். அங்கு வாழ்கின்றவர்களுக்கு மண்ணிலே வாழ்கின்றவர்களாலும் பல செய்திகள் பல காரியங்கள் நடக்கிறது. இப்படி மனிதர்கள் எதையுமே தெரிந்து கொள்ளாமல் அது இறைவன் வேறு, மனிதன் வேறு, நிர்வாகம் வேறு, ஜோதிடத்தால் வரும் இன்னல் வேறு, மனிதனுடைய அறியாமையால் வரும் இன்னல் வேறு, மாந்திரிகத்தால் வரும் இன்னல் வேறு என்று கணக்கில்லாத வழிகளை சிந்தித்து மனம் குழம்புகிறார்கள். எந்த இன்ப துன்பம் வந்தாலும் ஒரே வழியில்தான் வர வேண்டும், ஒரே வழியில்தான் செல்ல வேண்டும். அது இறைவனுடைய நிர்வாகத்தின் வழியாக மட்டுமே இருக்கும் என்பதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போது இந்த இன்ப துன்பங்கள் ஒரு மனிதனுக்கு கண்ணுக்கு தெரியாத தேவதா சக்திகள் மூலமாக இன்பமும் வருகிறது, நன்மையும் வருகிறது என்பதை இவர்கள் உணர்வதே இல்லை. அதை நான் முன்பே கூறியிருக்கிறேன். கால தூதர்கள் என்பவர் உயிரை எடுக்கும் செயலை மட்டும் அவர்கள் செய்யவில்லை. மனிதனுக்கு வருகிற சகலவிதமான இன்ப துன்பங்களை காலத்தை நிர்ணயம் செய்து அந்த சம்பவங்களை நடத்துபவர்கள் இந்த காலதூதர்கள். இவர்கள்தான் ஒரு மனிதனை சந்திக்க வைக்கிறார்கள், ஒரு சம்பவத்தை நிகழ்த்துகிறார்கள். இப்படி எந்த நேரமும் கண்ணுக்கு தெரியாத மறைமுக கண்காணிப்பில் இருக்கிற இந்த மானிட வாழ்வு துன்பமும் வேறு வழிகளிலே வரலாம். நேரடியாக ஒரு மனிதனோடு பகை ஏற்படுகிறது
என்றால் அவன் மூலமாக வரும். இவைகள் அதிகமாக இருக்கிறது. அது சில அளவில் குறைந்ததாக இந்த கண்ணுக்கு தெரியாத மாந்திரிக துன்பங்கள் குறைந்த அளவில் இருக்கிறது. அதனால் மண்ணில் வாழ்கின்ற போது மனிதர்களை பார்த்து பழக வேண்டும். காரணம், மனிதர்கள் இந்த உலகை உண்மை என்று நினைத்து வாழ்கிறார்கள். அவர்களே அதிகம். இந்த உண்மை என்று நினைக்கிற காரணத்தால் இவர்களுக்கு போட்டியும் பொறாமையும் சகிக்கும் ஆற்றலும் இல்லாமல் போகிறது. இந்த இல்லாமல் போகிற காரணத்தால் இவர்கள் பிறரைக் கண்டு மனம் வெதும்பி மனம் புண்ணாகி அவர்களுக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். அவர்களை அழித்து விட வேண்டும் என்றும் அவர்கள் விரும்புகிறார்கள். தற்காலிகமாக சில இடையூறுகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் சிலருக்கு ஏற்படுகிறது. நேரடியாக தண்டிக்க முடிந்தவர்கள் தங்களுடைய செல்வாக்காலும் பணபலத்தாலும் நேரடியாக அந்த வேலையை செய்து விடுகிறார். ஒரு வழியும் அற்றவன் ஏதேனும் குறுக்கு வழியிலாவது அவர்களுக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை அடைகிறான். அதனால் இது போன்ற மறைமுக வேலைகளில் எந்த ஒரு மனம் ஈடுபடும் என்றால், நேர்மையற்ற மனதிற்கு இந்த எண்ணங்கள் எளிதாக வந்துவிடும். கனவிலும் இன்னாது மன்னோ சொல்வேறு வினை வேறுபட்டார் தொடர்பு என்று திருக்குறள் கூறுகிறது. கனவில் கூட நீ சில மனிதர்களோடு பழகுவதாக கனவு காண வேண்டாம். யார் அவர்கள் என்றால், சொல்வது பெரிதாக ரொம்ப நாணயமாக பேசுவார்கள், நயமாக பேசுவார்கள், இனிப்பாக இன்னுரையாக பேசுவார்கள். செயல் உள்ளே அழுக்கு நிரம்பியதாக இருக்கும். இப்படிப்பட்ட மனிதர்களோடு தொடர்பு வைப்பதாக கனவில் கூட நீ காண வேண்டாம் என்று நமக்கு சில நியாயங்களை நீதி நூல்கள் கூறுகிறது. கனவில் கூட இவருடைய தொடர்புகளை நீக்கிவிடு என்று இந்த மனதினால் இந்த பொறாமை வயப்பட்டவர்கள், அழுக்காறு என்ற இந்த பொறாமை வயப்பட்டவர்களை விட்டு அகலுங்கள் என்றும், துஷ்டருடைய பகைகளை தவிருங்கள். நல்ல மனிதனோடு பகை வந்தால் அதனால் பெரிய பாதிப்பு என்று எதுவுமே வராது. இந்த நல்ல மனிதர்கள் அவர்கள் ஒதுங்கி சென்று விடுவார்கள். சரியை சொல்லி பார்த்தோம், கேட்கவில்லை, அது அவன் தலையெழுத்து என்று ஒதுங்கி விடுகிறார்கள். இவர்கள் செய்த சின்ன சின்ன அவமானங்களையும் அவமரியாதைகளையும் பொறுத்து கொண்டு செல்கிறார்கள். ஆனால் அற்பர்கள் ஒரு சிறிய பலகாலம் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்தாலும் சிறிய இடையூறை செய்துவிட்டால் அத்தனை உதவியையும் மறந்து அந்த இடையூறை மட்டும் நினைவில் வைத்திருப்பார். அதுபோலவே கண்முன்னால் வாழ்கின்ற பல நீதி உதாரணங்கள் எல்லாம் நம்மிடையே கொட்டி கிடக்கிறது. இவற்றையெல்லாம் மனிதர்கள் கண்டுகொள்வதில்லை. கண்டுகொள்ளாமல் புறக்கணித்துவிட்டு நோய் எப்படி வந்தது என்று தெரியாமல் திண்டாடுகிற மனிதர்கள் பலரை நம்மால் பார்க்க முடிகிறது. அறிந்தறிந்தும் பாகனையே கொல்லும் யானை, எரிந்தவேல் மெய்யதாய் வால்குலைக்கும் நாய் என்று இதற்கான ஒரு உதாரணத்தையும் கூறினார்கள். இந்த பாகன் யானைக்கு கவளங்கோளமாக உணவை உருட்டியும் கரும்பு கட்டுகளையும் தென்னை மட்டைகளையும் போட்டு வளர்த்தாலும் அதற்கு மதம் வந்துவிட்டால் முதலாவதாக அந்த யானை பாகன் தன்னை அடித்ததை நினைவில் வைத்து அவன் எப்போது சிக்குவானோ அவனைத்தான் முதலில் கொல்லும். யானை பாகர்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு. தன்னுடைய வீடு இருக்கிற பகுதிக்கு யானையை ஒருபோதும் அவர்கள் அழைத்து செல்ல மாட்டார்கள். காரணம், யானைக்கு நினைவாற்றல் அதிகம். அந்த யானைப்பாகனுடைய வீடு இருக்கிற தெரு அதற்கு நினைவில் இருந்தால் மதம் பிடித்தால் நேராக அவனை தேடி வந்துவிடும். அதனால் அது யானை கபடும் பூனை திருடும் என்றெல்லாம் பழமொழி உண்டு. யானை கபடு மிகுந்தது என்று கூறுவார்கள். மிகச்சிறிய கண்கள் கவனிக்காதது போல் இருந்து கவனிக்கும். ஆகவேதான் அறிந்தறிந்தும் பாகனையே கொல்லும் யானை. ஒரு நாய் வளர்க்கிறான் என்றால் அந்த நாயை இவன் கோபத்தால் தன் கை வேலால் குத்திவிட்டாலும் கூட அந்த எஜமானனுடைய முகத்தை பார்த்து
வாலை ஆட்டி கொண்டிருக்குமே தவிர அந்த நாய் இவனை எதிர்க்காது. அந்த நாய்க்கு ஒரு அலட்சியமாகத்தான் அந்த உணவை மனிதன் வைக்கிறார். யானைக்கு கொடுத்து கொடுத்து ஊட்டி வளர்க்கிறார். இப்படி மிருகங்களும் அந்த நிலையில் இருக்கிறது. இந்த மிருக நிலையில் உள்ள மனிதர்களும் பலர் இப்படியும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எத்தனை உதவி செய்தாலும் அந்த உதவிகளை மறந்துவிட்டு அற்ப தீமைகளுக்காக, சின்ன சின்ன குறைகளுக்காக ஒரு மனிதனை அடியோடு சாய்க்க வேண்டும் என்று ஊழ்வினையால் தூண்டப்பட்டு இது போன்ற மாந்திரிகர்களை அணுகுகிறார்கள். அவர்கள் கண்ணுக்கு தெரியாத பல தேவதா சக்திகள் என்று பொதுவாக அதை கூறினார்கள். அதன் வாயிலாக ஒரு மனிதனுக்கு இன்ப துன்பங்களை நிகழ்த்த முடியும். அதுவும் ஊழ்வினை பயனால் நடக்கிறது. இந்த கெடுகாலம் உள்ளவனுக்கு இவ்வாறு செய்ய வேண்டும் என்று அவனுக்கும் தோன்றும். இவனுடைய முந்திய வினைப்பயனால் இவன் மாந்திரிகத்தால் துன்பம் அடைய வேண்டும் என்ற ஒரு காலமும் இருக்கும். அதற்கேற்ப திசைகள் நடக்கும். அந்த திசைகள் இல்லாவிட்டால் அந்த மாந்திரிகம் வேலை செய்யாது. அது சுவற்றில் அடித்த பந்து போல் அது பயனற்று எய்தவனிடமே சென்று சேர்ந்துவிடும். இப்படி முயற்சிகள் செய்வார்கள். இந்த முயற்சிகள் பலிக்குமா, எல்லோரிடமும் பலிக்குமா என்றால் எல்லோரிடமும் அது செல்லுபடியாகாது. வேளத்தில் பட்டுருவும் வேல் பஞ்சில் பாயாது, நெட்டிருப்பு பாறைக்கு நெக்குவிடா பாறை பசுமரத்தின் வேருக்கு நெக்குவிடும் என்று அவை பிராட்டியார் கூறுகிறார். வலிமையான பொருள் என்றாலும் பஞ்சு பொதியிலே ஈட்டி இறங்காது. கூர்மையான ஈட்டி ஒரு பஞ்சு பொதியை ஒரு அடிக்கு மேல் அதற்கு மேல் செல்ல முடியாது. அது ஆயுதம் கூர்மையாகவும் திடமாகவும் இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு அரச மரத்தினுடைய வித்து ஒரு மிகப்பெரிய இரும்பு கடப்பாறைக்கு உடைபடாத அந்த பாறை, நெட்டிருப்பு பாறைக்கு நெக்குவிடா பாறை பசுமரத்தின் வேருக்கு நெக்குவிடும். அந்த பசுமையான வலிமை மிக மிக குறைந்த அந்த அரச மரத்தின் வேர் அந்த பாறையை பிளந்து கொண்டு செல்கிறது. அந்த மலையிலே பாறைகளிலே வளர்கிற அரச மரம், ஆலமரம், அத்திமரம், இந்த 3 மரங்களும் பாறையை பிளந்து கொண்டு வளர்கின்ற தன்மை உடையது. ஆகவே மரங்களில் அத்தி மரத்திலே கல்லத்தி என்று ஒரு மரம் இருக்கிறது. கல்லுக்கு இடையே வருகிற கல்லத்தி, கல்லால மரம், கல்லிலே வளர்கிற அரச மரம், இவையெல்லாம் வீரியம் மிகுந்தது என்று மாந்திரிக சாஸ்திரமும் கூறுகிறது. பொதுவாக மண்ணிலே வேர்படியாமல் ஒரு பாழ்பட்ட மண்டபங்கள், உயர்ந்த இடங்களிலே வளர்கின்ற சிறு சிறு தாவரங்களும் சில மரங்களும் மண்ணில் விளைவதை காட்டிலும் ஆற்றல் அதிகமாக இருக்கிறது. அதை விவரம் தெரிந்து அதை பயன்படுத்துகிறார்கள் இந்த தொழிலை அறிந்தவர்கள். அதுபோல இந்த காலங்கள் சரியில்லாமல் இவனுக்கு காலம் பகையாக மாறுமானால் எதிரிக்கு இவ்வாறு செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் ஏற்பட்டு அதற்கான முயற்சிகளை செய்கிறார். ஊழ்வினையால் இந்த மனிதனுக்கு கண்ணுக்கு தெரியாத தேவதா சக்திகள் நன்மையையும் வழங்கி கொண்டேதான் இருக்கிறது. அதை மனிதர்கள் உணர்வதில்லை. தீமைகள் வருகிறது என்ற போது மட்டும் இது எங்கிருந்தோ வருகிறது, ஏவப்பட்டது, ஏவல், அது பில்லி, சூன்யம் என்று பல பல பெயர்களால் அது வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு விதமாக, உலகெங்கிலும் இந்த நம்பிக்கையும் இருக்கிறது, இந்த செயல்களும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இதில் எந்த அளவு வெற்றி வாய்ப்புகளும் எந்த அளவு உண்மைகளும் இருக்கிறது என்பதுதான் பிரச்சனை. உண்மை இருப்பது உண்மை, நம்முடைய முன்னோர்களெல்லாம் பார்த்து அனுபவித்து சொன்னவை. ஆனால் அதில் கட்டுக்கதைகளும் கற்பனைகளும் அளவில்லாமல் சேர்ந்திருக்கிறது. இது ஜாதகம் மட்டுமே வேலை செய்கிறதா, அல்லது ஜாதகத்தின் வழியாக வேறு ஒரு சக்தி, அந்த ஃபாரின் பொட்டன்ஷியல் என்று சொல்வார்கள், வெளியே இருந்து வருகிற சக்தி, அதுவும் சேர்ந்து வேலை செய்கிறதா என்பதை பிரித்து அறிவது கடினம். அநேக மனிதர்களுக்கு இந்த ஜாதகத்தினுடைய தசாபுத்திகள், ஜாதக அமைப்புகள் சரியில்லாவிட்டால் இந்த கணங்கள் மூலமாக, மாந்திரிகத்தின் மூலமாக துன்பம் ஏற்பட்டது போன்ற
உணர்வு 99% அப்படியே இருந்து கொண்டிருக்கும். அவர்களுக்கு பலவிதமான இடையூறுகள் இருக்கும். பல சப்தங்களை கேட்பார்கள். கதவு திடீரென்று அடைப்பது போல ஓசை கேட்பது, காதிலே ஓசை கேட்பது, யாரோ பேசுவது போல கேட்பது, சிரிப்பது போல கேட்பது என்று பலவிதமான விஷயங்கள் நடப்பதெல்லாம் கிரகங்கள் வாயிலாகவும் நடக்கும். இந்த சந்திரன் என்ற கிரகம் எந்த அளவு சரியாக இருக்கிறதோ அதை பொறுத்து இந்த செயல்களெல்லாம் இருக்கும். நீச சந்திரனாகி அது ராகு கேதுக்கள், மாந்தி, சனி போன்றவருடைய பார்வை, தொடர்பு இவையெல்லாம் பெருமானால் அந்த தசாபுத்தி காலங்களில் மாந்திரீகத்துக்கு இணையான துன்பங்களை அந்த கிரகங்களே வழங்கும். கிரகங்களும் கண்ணுக்கு தெரியாமல் இருந்துதான் செய்கிறது என்பதை இந்த மனித மனம் மறந்து விடுகிறது. யாரோ செய்து விட்டார்கள் என்ற அந்த விஷயத்தை மட்டும் பிடிக்கிற மனம், வருகிற செயல்களெல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் தான் வருகிறது என்ற உண்மையை எளிதாக மறந்து விடுகிறது. அதனால் இதை வேறு அதை வேறு என்று பிரித்து பார்த்து குழம்புகிறது. அனைத்துமே ஒரு பாதையில் தான் வந்து சேருகிறது. ஆகவே இந்த துன்பங்களை, நவகோள்களால் வருகிற துன்பங்களை குறைப்பதற்கு எப்படி வழிபாடுகள் இருக்கிறதோ அதுபோலவே இந்த கண்ணுக்கு தெரியாத மாந்திரீக துன்பங்களையும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகுதான் அது குறையுமே தவிர, அனுபவிக்க வேண்டும் என்ற தலையெழுத்து இருக்கிற காரணத்தால் அந்த துன்பம் இறைவனால், இறை நிர்வாகத்தால் இவனுக்கு வழங்கப்படுகிறது. அதை உண்மையிலேயே அவ்வாறு செய்யப்பட்டு இவனுக்கு வந்திருக்குமானால் அந்த காலம் முடியும் முன்பாக அதை உடைப்பது என்பது மிக மிக கடினம். மனிதர்கள் அறியாமையால் இதை அதிகமாக 100க்கு 100 நம்பி இது கிரகங்களால் வந்தது என்ற நிலையை மறந்து யாரோ நமக்கு ஏதோ செய்து விட்டார்கள், பல தேவதைகள் இடையூறு செய்கிறது என்ற உறுதியான எண்ணத்தின் வாயிலாக இந்த நம்பிக்கையிலிருந்து விடுபட முடியாமல் இதற்காக பல மனிதர்களை நாடி கணக்கில்லாத பொருள்களை செலவு செய்கிறார்கள். எப்படி மனிதர்களில் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று பல பல பிரிவினர்கள் இருக்கிறார்களோ அதுபோலவே இந்த மாந்திரிக சாஸ்திரம் கற்றவர்கள் அனைவரும் ஒரே தரத்தில் இருப்பதில்லை. அனைவரிடமும் நேர்மை இருக்கும், உண்மை இருக்கும் என்றெல்லாம் கூற முடியாது. ஒரு மனிதனுக்கு ஆற்றல் வந்துவிட்டது, சக்தி வந்துவிட்டது என்றால் அதை எங்காவது பரீட்சை செய்து பார்ப்பான். தீட்டிய மரத்திலே கூர் பார்த்தான் என்ற கதை போல பல சம்பவங்கள் இந்த குருவிடம் வித்தை கற்றவன் குருவிடமே பரீட்சை செய்வதெல்லாம் நடந்திருக்கிறது. அதுபோல இந்த அற்ப சக்திகள் வசப்பட்டவுடன் தன்னையே இறைவனாக பாவித்து கொண்டு இவர்கள் மனம் போனபடி இந்த வேலைகளை செய்வார்கள். அதில் முதிர்ச்சி உடையவர்களை தேடி பார்க்க வேண்டும். அரைகுறையாக எந்தெந்த அளவு அவர்களால் தெரிந்திருக்கிறதோ அந்தந்த அளவு சின்ன சின்ன தொல்லைகளை தர முயற்சிக்கிறார்கள். அதனால் இப்படி பண்பாடில்லாதவர்கள், பொருளாசை மிக்கவர்கள் இந்த கலைகளில் யார் எந்த நிலையில் இருக்கிறார் என்பதற்கு எந்த அளவுகோல்களும் இல்லை. யாரும் அதை நிர்ணயித்து சொல்ல முடியாது. இதற்கென்று பாடமும் இல்லை, படிப்பும் இல்லை, இதற்கு சான்றிதழ்களும் இல்லை. ஜோதிடமும் அப்படித்தான். ஜோதிடம் என்பது இறைவனால் வைக்கப்பட்ட கலைகளில் ஒன்று. அதில் இவர்தான் சிறந்த ஜோதிடர் என்று சான்று தர முடியாது. அதற்கென்று படிப்போ பட்டங்களோ எதுவுமே அங்கீகாரங்களோ இல்லை. காலம்தான் அவர்களை ஒரு ஜோதிடன் என்றோ அருளாளன் என்றோ ஞானம் பெற்றவன் என்றோ காலம்தான் உணர்த்த வேண்டும். அனுபவத்தின் வாயிலாகத்தான் அவற்றை முடிவு செய்ய வேண்டும். இப்படி இந்த அரைகுறை பணத்தாசை பெற்றவரிடம் சென்று தங்களுடைய விஷயங்களை முழுவதும் சொல்லிவிட்டார்கள், தங்களுடைய விவரங்களை சொல்லிவிட்டார்கள் என்றால் அவர்கள் மூலமாக மீண்டும் மீண்டும் இவர்களுக்கு இடையூறு வந்து கொண்டே இருக்கும் என்பதை பலர் அறிவதில்லை. இவருடைய பெயர், நாம, நட்சத்திரங்கள், வீடு முதலிய அனைத்து விஷயங்களையும் அவர்களிடம் சொல்லிவிடுவார்கள். இவர்கள் பயன்படுத்திய துணிகள், இன்னும் பலவிதமான பொருள்களை எல்லாம் இவையெல்லாம் இருந்தால்தான் உங்களுடைய இந்த மாந்திரீக துன்பங்களை அகற்ற முடியும் என்று வாங்கி விடுகிறார்கள். அதை வைத்து கொண்டு இவர்களுக்கு தேவை ஏற்படும் போதெல்லாம் பிரச்சனைகளை அவர்களே உருவாக்கி அவர்களே அதை தீர்க்கிறவர்களும் இந்த நாட்டில் இருக்கவே செய்கிறார்கள். அவ்வாறு அந்த காலங்களில் நடந்தவை இப்போதும் அவ்வாறு நடக்கிறது என்பதை நம்மால்
அதை கேட்டு உணர முடிகிறது. பலருடைய வாய்மொழிகளை கேட்கும்போது இப்படிப்பட்ட பக்குவம் இல்லாதவர்கள், பணத்தாசை பெற்றவர்களிடம் பணத்தை ஏமாந்தவர்கள் அதிகம். ஒரு முறை ஏமாந்து விட்டால் அத்தோடு போகிறது என்று விடக்கூடிய விஷயம் அல்ல இந்த மாந்திரிகம். இந்த மாந்திரிகர்களுக்கு சில தேவதைகளுடைய உதவிகள் இருக்கிற காரணத்தால் இவனே சிக்கலை போடுவான், சிக்கலை அவிழ்ப்பான். இந்த வேலைகளை செய்கிறவர்களும் இருக்கிறார்கள். அதனால்தான் இது போன்ற செயல்களில், மறைமுகமான பாவச் செயல்களில் ஒருபோதும் ஈடுபடாதீர்கள். நேருக்கு நேராக பகைகள் இருந்தால் அந்த பகையை நேரடியாக எதிர்கொள்ளுங்கள். ஒரு மனிதனிடம் தவறு இருக்கிறதென்றால் நேரடியாக சுட்டி காட்டுங்கள். மறைமுகமாக தீமை செய்ய வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள் என்று தர்மசாஸ்திரம் மிக தெளிவாக கூறுகிறது. இந்த மறைமுகமாக செய்த இது போன்ற தீச்செயல்கள் மறுபிறவியில் பல 7 பிறவிக்கும் இது போன்ற மாந்திரிகத்தால் பிறருக்கு கெடுதல் செய்தவனையும் அந்த மாந்திரிக வேலைகளை செய்தவனையும் தலை தூக்க விடாமல் அவனுடைய வம்சத்தை அழிக்கும் என்பதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் அவனுடைய ஊழ்வினையால் அதை அனுபவிக்கிறான். ஆனால் செய்பவனுக்கும் அதை செய்ய சொல்பவனுக்கும் சாஸ்திர விதிகள் இவ்வாறு கூறுகிறது. நேரடியாக பேசு அல்லது ஏசு, இப்படி பகையை வெளிக்காட்டி கொண்டால் பிரச்சனை இல்லை. உள்ளே ஒன்றை வைத்து கொண்டு, முதலில் நான் கூறியது போல, அகத்திலே ஒன்று முகத்தின் இனிய நகா அகத்தின்னா வஞ்சரை அஞ்சப்படும் என்று வள்ளுவர் பெருமான் கூறுகிறார். முகத்துக்கு நேரே இனிப்பாக பேசிவிட்டு அகத்து இன்னால் மனதளவிலே அவர்களுக்கு ஒவ்வாமை இருக்கும். ஆனால் முகத்தளவிலே இனிமையாக பேசுவார்கள். இப்படிப்பட்ட வஞ்சரை அஞ்சப்படும். இவர்களை கண்டு அஞ்சு என்றே கூறுகிறார். நல்லவர்களைக் கண்டு அஞ்சாதே. வாழ்போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. உனக்கு ஒரு பகை இருக்கிறது என்றால் கூறிய வாழ்போல நேருக்கு நேராக எதிர்க்கிற ஒரு தைரியம் உடையவனுடைய பகையைக் கண்டு நீ பயப்படாதே. அவன் நீதி நியாயங்கள் தவறி போய்விட மாட்டான். ஆனால் உனக்கு நல்லவன், வேண்டியவன், உறவினன் என்று நெடுங்காலம் உன்னோடு சேர்ந்து வந்து உன்னுடைய பலம் பலகீனத்தை அறிந்தவனுடைய வஞ்ச மனமுடையவர்களுடைய பகையைக் கண்டு நீ அஞ்ச வேண்டும் என்றே திருவள்ளுவர் பெருமான் கூறுகிறார். அதனால் மனிதர்களோடு பழகுகின்ற காலத்தில் அவர்களுடைய தகுதியை அறிந்து பழக வேண்டும். நேர்மையை அறிந்து பழக வேண்டும். நேர்மையான மனிதர்களால் பெரிய துன்பங்கள் வராது. இந்த பண்பாடில்லாத மனிதர்கள் எத்தனை செய்தாலும் அவர்களால் துன்பம் வரும். ஆனால் இதற்காக யாரும் பீதியடைய வேண்டிய தேவையில்லை, அச்சப்பட வேண்டிய தேவையில்லை. நம்முடைய ஊழ்வினை பட்டியலில் இல்லாவிட்டால் எத்தனை பெரிய பொறாமைக்காரனும் எத்தனை பெரிய பகை உணர்வுகளை உள்ளே சுமந்து கொண்டிருப்பவனும் ஒரு மனிதனை வீழ்த்திவிட முடியாது. அந்த பொறாமையும் பகை உணர்வும் அவனைத்தான் அழிக்குமே தவிர இந்த மனிதனை எந்த விதத்திலும் துன்பப்படுத்த முடியாது. இந்த மனிதனுக்கும் துன்பப்பட வேண்டிய காலமும் இருந்து போன பிறவியில் கொடுக்கல் வாங்கல் வழியாகத்தான் இவையெல்லாம் நடக்கிறது. இவன் அவனுக்கு செய்தான், அவன் மீண்டு இவனுக்கு செய்வான். இது பொதுவான நடவடிக்கை. ஆனால் சிலருக்கு கேள்விகள் இருக்கிறது. மிகப்பெரிய மகான்களுக்கும் கூட இந்த மாந்திரிகர்கள் இடையூறுகளை செய்திருக்கிறார்கள், செய்கிறார்கள். அது ஏன் இறைவன் அவ்வாறு வைத்திருக்கிறார் என்றால் என்னிடம் கேட்பார்கள். அவன் புது கணக்கு துவக்குகிறான், மற்றவையெல்லாம் பழைய கணக்கப்பா, கொடுக்கிறான், வாங்குகிறான். இந்த ஞானம் பெற்று விதியற்றவர் போல் அலைகின்ற மனிதர்களுக்கு போய் இடையூறை செய்பவன் புதிய பாவ கணக்கை அவன் துவக்குகிறான். இவனுக்கு கணக்கு வழக்கெல்லாம் முடிந்து விட்டது. இவனுக்கு கொடுக்கலும் இல்லை, வாங்குதலும் இல்லை. ஆனால் இந்த அற்ப சொற்ப சக்திகளை அடைந்தவர்கள் இறையருளை பரிபூரணமாக பெற்ற ஞானிகளிடமும் பல அவர்களுடைய தீச்செயல்களை செய்து அதனால் சொல்லொணாத இடர்களை அடைந்து அடியோடு விலாசமின்றி போனவர்களெல்லாம் இருக்கிறார்கள். அதற்கான உதாரணங்கள் நம் நாட்டிலே நிறைய இருக்கிறது. அதனால் பொதுவாக மனிதர்கள் இந்த தெரியாத நபர்கள், வஞ்ச நெஞ்சமுடையவர்கள்,
அவர்கள் மூலமாக வருகிற விபூதி, குங்குமம் போன்றவற்றை, அந்த தீர்த்தங்களை தருகிறேன், அதை தருகிறேன் என்று கொண்டு வந்தால், அந்த நம்பிக்கைக்கு உகந்ததாக இல்லாத மனிதர்களிடம் அவற்றை வாங்காமல் இருப்பது மிக நல்லது. ஏனென்றால் ஆரம்ப வேலைகள் அதன் மூலமாகத்தான் நடக்கும். அப்படியே பழகுவார்கள். இவர்களுடைய பயன்படுத்திய பொருள்கள் அப்படி ஒவ்வொன்றையாக கவர்ந்து செல்வதற்கு முயற்சிப்பார்கள். இவ்வாறு எதுவுமே கிடைக்காவிட்டாலும் ஆற்றல் மிகுந்த மாந்திரிகர்கள் தேவதைகள் மூலமாக அவற்றை கவர்ந்து விடுவார்கள். அதுவும் தனியாக இருக்கிறது. காரணம் விதியால் வினைப்பயனால் வருகிற துன்பம் எந்த வழியிலும் அவை நிறைவேறிவிடும். அதுவே தீரும் காலம் வரும்போது இறைவனே அவற்றை நிச்சயமாக தீர்வு செய்து விடுவார். அதனால் ஒன்றை தெளிவாக மனதிலே இருத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய வினைப்பட்டியலில் மாந்திரிக ரீதியான துன்பத்தை அனுபவிக்கும் ஊழ்வினை இந்த பிறவியில் இல்லை என்றால் ஒருபோதும் வராது. நம்முடைய ஊழ்வினை பட்டியலில் அப்படி ஒரு கணக்கு இருந்தால் எப்படியும் வந்து சேரும். ஆனால் நாம் அந்த காலங்களில் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை பொறுத்து அவற்றினுடைய வேகங்கள் குறையும் கூடும். ஏற்கனவே ஊழ்வினை பயனால் வருகிறது. அதுபோன்ற காலங்களில் இவன் ஒழுக்கம் தவறிய வாழ்க்கை, நெறி தவறிய வாழ்க்கை, பலவிதமான பஞ்சமா பாதகங்களில் மீண்டும் மீண்டும் ஈடுபட்டால் இவனை அடியோடு அவைகள் அழித்து விடுகிறது. இதுபோன்ற காலங்களில் மனிதர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பெரும்பாலும் மாமிச உணவை தவிர்க்க வேண்டும் என்று அறமுணர்ந்த பெரியோர்கள் கூறினார்கள். மாந்திரீக சாஸ்திரங்களில் தேவதைகள் பெரும்பாலும் இந்த மாமிசத்தை விரும்புகிற தன்மையோடு இருக்கிற காரணத்தால் மது, மாது, சூது, மாமிசம் போன்ற இது போன்ற விஷயங்களை மாந்திரிக துன்பம் உள்ளவர்கள் தவிர்க்க வேண்டும். மாந்திரிகத்தால் துன்பம் இருக்கிறது, ஆனால் நான் இவற்றையும் விடமாட்டேன் என்றால் இருமடங்கு துன்பத்தை இவர்கள் அனுபவிப்பார்கள். அதிலிருந்து மீட்டு அவர்களை வெளிக்கொண்டு வருவது கடினமாக போய்விடும். அதனால் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் இருந்து பெறப்படுகிற எந்த ஒரு விஷயமும் யோசனை செய்தே பெற வேண்டும். பொதுவாக பகைக்கு இடமில்லாமல் செல்வது சமாதானம் மகாபலம் என்று ஒரு வாக்கியம் உண்டு. சமாதானமாக செல்வது பல விதங்களில் நல்லது. ஆனால் அந்த சமாதானத்தையே ஏமாளித்தனமாக எண்ணுகிற இந்த மனித சமுதாயம் மீண்டும் மீண்டும் தொல்லை கொடுத்து கொண்டே இருப்பான். ஆனால் தெய்வம் பார்த்து கொண்டுதான் இருக்கும். உடவனை மூர்க்கன் கொன்றால் மூர்க்கனை மொனிதான் கொல்லும் என்று இதற்கான பழமொழிகள் எல்லாம் இருக்கிறது. மடவனை அடித்த கோல் வலியனையும் அடிக்கும் கண்டாய். ஒன்றுக்கும் உதவாதவனை அடித்த ஒரு கோல், ஒரு கம்பு வலியவனையும் அடிக்கும். அது யாரை அடிக்கிறோம் என்பது அந்த கம்புக்கு தெரியாது. அது யார் மேல் வேண்டுமானாலும் அடிக்கலாம். ஆகவே ஒன்றை ஒன்று வெல்வதற்கான சக்திகளை இறைவன் வைத்திருக்கிறார். இறைவனுடைய கண்காணிப்பு உறங்குவதே இல்லை. அங்கு எந்த விதமான தடங்கல்களும் அதில் ஒருபோதும் வராது. கண்காணித்து கொண்டே இருப்பார்கள். பொது கணக்கு துவங்குகிற மனிதர்களையும் அந்த இறை நிர்வாகம் கண்காணிக்கிறது. ஒரு ஞானி ஒருவருக்கு ஒரு மாந்திரிகன் இடையூறு செய்கிறான் என்றால் அவன் அதோடு அழியப் போகிறான் என்று பொருள். சுவாமி விவேகானந்தருடைய வாழ்வில் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய மறைவுக்கு பிறகு அவர்கள் மிகுந்த சிரமத்தை எதிர்கொண்டிருக்கிறார்கள். அந்த கல்கத்தாவில் ஒரு சரியான மடங்களெல்லாம் பின்னர் விவேகானந்தர் வெளிநாடுகளுக்கு சென்று அவர் பொருள் ஈட்டி அதன் பிறகுதான் கல்கத்தா பேலூரில் முதல் மடத்தை அவர் உருவாக்கினார். அதன் பிறகு இமயமலை சாரலில் அல்மோரா என்ற இடத்தில் ஒரு மடத்தை தன்னுடைய வசதிக்காக அவர் அங்கு உருவாக்கினார். சென்னையில் மயிலாப்பூரில் ராமகிருஷ்ண மடம் என்ற ஒன்றும் அவரால் உருவாக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது. இப்படி 3 இடங்களில் அவர் உருவாக்கினார். அவருடைய கடித குறிப்புகளில் இவையெல்லாம் இருக்கிறது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருந்த வரையிலும் பெரிய பொருளாதார வசதிகள் இல்லை. சுவாமி விவேகானந்தர் தான் வெளிநாடுகளுக்கு சென்று அந்த வருவாய் முழுவதையுமே இது போன்ற மடங்களை உருவாக்கி இந்த ஞானத்தை வளர்ப்பதற்காக அவர் பயன்படுத்தினார். அவருடைய மறைவு காலத்தில் இவர் இருப்பதற்கே இவருடைய சீடர்களுக்கு இடமில்லாமல் போய் ஊருக்கு வெளியே ஒரு பாழடைந்த கட்டிடத்தில் இவர்கள் தங்கியிருக்கிறார்கள்.
அவ்வாறு இருக்கும்போது அருகிலே சற்று தொலைவிலே இன்னொரு பாழ்பட்ட இடத்தில் ஒரு மாந்திரிகன் அவன் அங்கிருந்து பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறான். இவர்கள் ஞான போதனைகளை சொல்லி மனிதர்களை நல்வழிப்படுத்துகிறார்கள். அம்பாளை வணங்குங்கள், துர்காதேவியை வணங்குங்கள், காளி மாதாவை வணங்குங்கள், பக்தி செலுத்துங்கள், சரணாகதி அடையுங்கள் என்பது இவர்களுடைய கொள்கை, கோட்பாடு. ஆனால் இது போன்ற மாந்திரிகத்தை வைத்து பிழைப்பு நடத்துகிறவர்களுக்கு இவர்களை கண்டால் பிடிக்காது என்ற நிலையில், யார் பெரியவன் என்ற கேள்வியில் அந்த மாந்திரிகன் ஒரு முறை, என்னையா அங்கு ஆண்டிகளாக கூடி பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறான், அவன் பெரியவனா நான் பெரியவனா என்று நீங்கள் பாருங்கள், இவர்களுடைய இதெல்லாம் என்னிடம் எடுபடாது. இன்னும் 2 நாளில் இந்த விவேகானந்தர் இரத்தமாக வாந்தி எடுப்பார் என்று தன்னுடைய அந்த தொடர்பில் இருப்பவர்களுக்கு அவர்களிடம் இந்த செய்தியை அவன் கூறியிருக்கிறான், அந்த மாந்திரிகன். இந்த செய்தியை விவேகானந்தருடைய கவனத்திற்கும் சிலர் கொண்டு சென்றார்கள். சரி என்று அவர் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. 2 நாட்கள் கழித்தால் சுவாமி விவேகானந்தருக்கு இரத்தமாக வாந்தி எடுத்திருக்கிறார். இதை பக்கத்து கட்டடம் என்றதால் இந்த தகவல் பரவிற்று. அதன் பிறகு விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சரை தன்னுடைய குறுநிபையை நினைத்து வணங்கியவுடன் அவர் அரூபமாக காட்சியளித்து, அப்பா, அவன் ஒரு மாந்திரிகன், முன்வினை பயனால் செய்கிறான், இனிமேல் அவனால் உனக்கு தொல்லை வராது, நான் அவனை பார்த்து கொள்ளுகிறேன், ஆனால் நீ இந்த இடத்தில் இருக்க வேண்டாம், இந்த இடத்தை காலி செய்துவிட்டு நீ போய்விடு, நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று பரமஹம்சர் உறுதிமொழி அளித்தார். அதன் பிறகு ஓரிரு தினங்களில் அந்த மாந்திரிகன் அலறி அடித்து பைத்தியம் பிடித்து அந்த இடத்தை விட்டு ஓடினான் என்பது அந்த சுவாமி விவேகானந்தருடைய வாழ்க்கை குறிப்பு கூறுகிறது. இப்படி இவர்கள் பொது கணக்கு தொடங்குகிறவர்கள். தன்னுடைய தேவதை ஆற்றலை தகுதியில்லாத இடத்தில் சென்று பரீட்சை செய்து பார்த்து அதனால் அல்லல் பட வேண்டும் என்பது அவனுடைய தலைவிதி. அதனால் இதுபோன்ற ஞானிகளுக்கும் துன்பத்தை விளைவிப்பதற்கான நபர்களும் இருக்கிறார்கள் என்பது இது சமீப காலங்களில் நடந்த செய்தி. அதுபோலவே கடந்த நூற்றாண்டில் நடந்த செய்திகள் நான் முன்பே கூறியிருக்கலாம். இந்த சிவானந்த பரமஹம்சர் என்று சித்த வித்தையை பரப்பியவர், அவருடைய வாழ்வில் அவருடைய சீடர்களில் ஒருவர் நித்யானந்த சுவாமிகள் என்று மகாராஷ்டிராவில் அவர் மிக பிரபலமான ஒரு நிலை பெற்றவர். அவரோடு சேர்ந்த இன்னொரு சீடர் சுவாமி சங்கரானந்தா என்று குற்றாலம் அருகே ஐந்தருவிக்கு அருகே அந்த காலங்களில் வனமாக இருந்த காலங்களில் அந்த காட்டில் இருந்து அவர் தவம் மேற்கொண்டார் ஒரு 70-80 ஆண்டுகளுக்கு முன்பு. அதன் பிறகுதான் அங்கு இவருடைய முயற்சியால் ஒரு சிறு வீடை கட்டி மின்சார வசதிகளை எல்லாம் கொண்டு வந்து சாலை வசதி எல்லாம் வந்தது. அது இங்கே இருக்கிறது, ஐந்தருவிக்கு அருகே. அந்த நேரத்தில் வடக்கே சென்று இந்த கருத்துக்களை சித்த வித்தையை பரப்ப வேண்டும் என்று சுவாமி நித்யானந்தர் மகாராஷ்டிராவுக்கு அனுப்பப்பட்டார். அவருடைய காலத்திலும் இதுபோல ஒரு மிக கடுமையான மாந்திரிகத்திற்காக அவர்கள் மிக தாழ்ந்த செயல்களை எல்லாம் செய்வார்கள். இந்த தேவதா வசியம் என்று அதற்கென்று அவைகளெல்லாம் வேறிக்க தகுந்த அளவில் இருக்காது. அதுபோன்ற மோசமான வேலைகளை செய்துதான் அந்த தேவதைகளை வசப்படுத்துகிறார்கள். மனிதர்கள் எப்படி உடம்போடு இருக்கும்போது ஒரு கூலியாள்கள், அடியாள்கள் என்று கூறுகிறார்கள். அவர்களுக்கு மது, மாமிசம் போன்றவர்கள் என்னென்ன தேவையோ வாங்கி கொடுத்து அவர்களை எப்படி ஒரு அசுர சக்தியாக பயன்படுத்தி இன்று நம் கண்முன்னாலேயே நடக்கிறது. எத்தனையோ விதமான கொலைகள், கொள்ளைகள் என்று இவர்களெல்லாம் மதுவின் வயப்பட்டு மாமிசத்தை அளவுக்கு மீறி மாமிசத்தை உண்டு மதுவால் தூண்டப்பட்டு பலவிதமான போதையால் தலைக்கு ஏறி தான் என்ன செய்கிறோம் என்றே தெரியாமல் கூலிக்காக இந்த வேலைகளை உடம்போடு இருக்கும்போது செய்பவற்றை நாம் கண்முன்னால் பார்க்கிறோம். இதே நிலையில் இந்த உடம்பு நீங்கிய நிலையில் வாழ்கின்ற பலர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இது போன்ற மட்டரகமான விஷயங்களை கொடுத்துத்தான் இந்த மாந்திரிகள் வேலைகளை வாங்குகிறார்கள். யாருக்கு எது பிடிக்குமோ அதைத்தான்
கொடுக்க முடியும். அதுபோல இவர்கள் இது போன்ற தாழ்ந்த பயிற்சிகளை பெறுகிறார்கள். அவ்வாறு சில சக்திகளை அடைந்த பிறகு இந்த மனிதன் ஊருக்குள் எல்லோரையும் அச்சுறுத்தி கொண்டு வாழ்ந்து வந்தான். யாருக்கும் இவன் அஞ்சுவதில்லை. இவனைக் கண்டு பலரும் அஞ்சி ஓடுவார்கள். அதுபோன்ற இவனுடைய செயல்கள் இருக்கும். எங்கு போய் எதை கேட்டாலும் கொடுத்து விடுவார்கள். இல்லாவிட்டால் ஏதேனும் செய்தால் அவனுக்கு இடையூறான பல வேலைகள் நடக்கும். இப்படி இருக்கும்போது ஒரு முறை இந்த நித்யானந்தா அவர்களுடைய பெயரும் புகழும் அங்கு அதிகமாக பரவி இருந்த நிலையில் இது இந்தந்த நண்டு கொளுத்தால் வளையில் இருக்காது என்று ஒரு பழமொழி உண்டு. அதுபோல இவனுக்கு மாந்திரிகத்தில் பெயர் புகழெல்லாம் வந்து விட்டது. ஒரு ஆன்மீகவாதி என்ன ஒரு பெரிய செயலை செய்து விடுகிறான், இவனை போய் சந்திக்கலாம் என்று சந்திப்பதற்கு வந்திருக்கிறார். அப்போது சீடர்கள் எல்லாம் பார்த்தார்கள். நித்யானந்த சுவாமியிடம், சுவாமி, வருகிறவன் ஒரு கொடிய மாந்திரிகன், அவனை சந்திப்பதை தவிர்க்கலாம் என்று கூறினார்கள். சரி, பார்த்து கொள்ளலாம் என்று அவர் அதற்கு ஒன்றும் சொல்லவில்லை. அவர் மிகுந்த ஆள், ஒரு நல்ல உயரமாகவும் வாட்டசாட்டமாகவும் இருப்பார். அவருடைய புகைப்படம் ஒரு கோவணத்தை மட்டும்தான் கட்டியிருப்பார். பக்கத்திலே ஒரு பெரிய நாகப்பாம்பு படம் எடுத்தது போல இருக்கும். மகாராஷ்டிராவில் பல இடங்களில் வணிக ஸ்தலங்களில் அவருடைய புகைப்படத்தை இன்றும் பார்க்கலாம். நம் நாட்டிலும் சில இடங்களில் பார்க்கலாம். அந்த நிலையில் அந்த மாந்திரிகன் வந்தான். வந்தவுடன், என்ன நீர் பெரிய ஒரு சந்நியாசி, சாமியார் என்று பெரிய ஆற்றல் இருக்கிறதா விடம் என்று பல கேள்விகளை கேட்டான். இவர் மௌனமாகவே இருந்தார். சரி, நீர் பெரிய ஆள் என்றால் என் கையில் என்ன இருக்கிறது என்பதை கூறுங்கள் என்று சொன்னான். அவர் பார்த்தார். சிறிது யோசனைக்கு பிறகு, உன் கையில் புகையிலை வைத்திருக்கிறாய் என்று கூறினார். சரி, இதை கூறிவிட்டது ஒன்றும் பெரிய ஆச்சரியமில்லை. இந்த புகையிலையை நீர் சாப்பிட முடியுமா என்று கேட்டான். சாப்பிடலாம், சாப்பிட்டால் ஒரு உயிர் போகும் என்று அவர் கூறினார். அவன் புகையிலையில் கடுமையான நஞ்சை கலந்து வைத்திருக்கிறான். பெரிய சாமியார் என்கிறீர், நஞ்சு இருந்தால் சாப்பிட்டு மரணமில்லாமல் இருந்து காட்ட வேண்டிதானே? இதை முடிந்தால் நீர் சாப்பிடும் ஐயா. பெரிய சந்நியாசி என்று கூறுகிறீர், அருள் ஆற்றல் நிறைந்தவர் என்று கூறுகிறீர், இதை செய்வதற்கு ஏன் தயக்கம் என்றார். இல்லையப்பா, தேவையில்லாமல் ஒரு உயிர் போய்விடும், அதற்காகத்தான் நான் தயங்குகிறேன் என்று மீண்டும் கூறினார். அவன், இவர் பயந்து விட்டார் என்று எண்ணி, நீர் பெரிய ஆள் என்றால் இதை சாப்பிட்டு காட்டுங்கள் ஐயா என்று வலியுறுத்தினார். சரி, விதி அப்படி இருந்தால் நாம் என்ன செய்ய முடியும், கொடு, நான் சாப்பிடுகிறேன் என்று வாங்கி அந்த புகையிலையை மென்று சாப்பிட்டு முடித்தார். இவர் புகையிலையை மென்று சாப்பிட்டு முடித்தவுடன் அந்த மாந்திரிகன் கீழே விழுந்து இறந்தான். சுற்றிலும் இருந்தவர்களெல்லாம் அதிர்ச்சி அடைந்து பார்த்தார்கள். இதற்காகத்தான் அப்பா சொன்னேன், அவன் மாந்திரிகத்தில் பல சக்திகளை அடைந்திருக்கலாம். அது சில்லறை தேவதைகளுடைய உதவியால் அந்த ஆற்றலை அவன் பெற்றிருக்கிறான். ஆனால் பொது கணக்கை தேவையில்லாத இடத்தில் வந்து துவக்கினால் ஒரு உயிர் போகும் என்று அதற்காகத்தான் நான் பலமுறை சொல்லி பார்த்தேன். அவன் அதை கேட்கவில்லை. ஆகவே அவன் உயிர் போய்விடக்கூடாது என்றுதான் நான் யோசித்தேன். இவை போன்றவைகள் ஞானிகளுக்கு ஒரு பொருட்டல்ல என்று நிகழ்த்தி காட்டிய உண்மை சம்பவம். இவர் சென்னையிலே மின்சார ரயிலை வெறும் காலால் அந்த அதிக அழுத்த உள்ள அந்த மின்சார வயரை பிடித்து டிரான்ஸ்ஃபார்மர் வெடித்தது என்று இவர் வாழ்விலே சம்பவங்கள் கூறப்பட்டிருக்கிறது. அந்த மின்சார டிரான்ஸ்ஃபார்மர் உடையும் அளவு இவர் தன் உடலில் இருந்து மின்சாரத்தை செலுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவராக வாழ்ந்தவர்கள். இவர்களெல்லாம் 100 ஆண்டு 125 ஆண்டுகளுக்கு முன்பு தங்களுடைய இந்த செயல்களை செய்தவர்கள். இப்படி இந்த மாந்திரிகத்தில் சில அடிப்படை விஷயங்களை இன்று நான் கூறினேன். மேலும் இது சம்பந்தமான விஷயங்களை வருகிற தொடர்களில் கூறுகிறேன். நன்றி.